அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, உங்களை கோடீஸ்வரனாக்கும் ஒரு தாந்திரிகத்தை சொல்லித்தரப் போகிறேன். ஆனி பௌர்ணமி அன்று செய்ய வேண்டிய தாந்திரிகம். அரிசி பாத்திரத்தில் நான் சொல்கிற பொருளை போடுங்க, நான் சொல்கிற மாதிரி போடுங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. ஆன்மீகங்கிறதே தொடர் முயற்சி தான். அன்பு சொந்தங்களே, பௌர்ணமி அன்னைக்கு நமது ஆனந்தொலி அறக்கட்டளையின் அன்னசேவா குழு சார்பாக ஆதரவற்ற முதியவர்களுக்கு உணவு தானம் செய்வதற்குண்டான ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த புனிதமான சேவைக்கு உங்கள் குடும்பம் சார்பாக பங்களிப்பு தந்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இறையருள் உங்கள் குடும்பத்திற்கு முழுமையாக கிடைக்கும். நான் சொல்கிற இந்த தாந்திரிகத்தை செய்ய வேண்டிய நாள் 29/6/2026 பௌர்ணமி அன்னைக்கு மாலை 6 மணிலிருந்து 7 மணிக்குள் சுக்கிர ஹோரையில் செய்யணும். என்ன செய்யணும்னா 3 ஜாதிக்காய்களை சேகரித்துக் கொள்ளுங்கள். வீட்டில் இருந்தாலும் எடுத்துக்கோங்க, அல்லது வீட்டில் இல்லைன்னா வெளியே வாங்கி வச்சிருங்க. வாங்கி வீட்டில் வச்சுட்டு இதை செய்யுங்க. 3 ஜாதிக்காய்களை எடுத்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் நின்று முழு பக்தியோடு இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்க. உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க. உங்கள் இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணணும். எப்படின்னா, எனது குடும்பத்தில் எல்லா வளமும் எல்லா நலமும் நிலைத்திருக்க வேண்டும், ஐஸ்வர்யம் பொங்க வேண்டும், மங்களம் உண்டாக வேண்டும் அப்படின்னு முழு பக்தியோட பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த 3 ஜாதிக்காய்களை இந்த குறிப்பிட்ட நேரத்தில் சுக்கிரஹோரையில் உங்கள் வீட்டு அரிசி பாத்திரத்தில் போட்டு வையுங்கள். பௌர்ணமி இரவு முழுவதும் அந்த ஜாதிக்காய் அப்படியே இருக்கட்டும். மறுநாள் எழுந்து அந்த ஜாதிக்காயை எடுத்து நீங்கள் எங்கே வைக்கணுமோ வச்சுக்கோங்க. எதுக்கு பயன்படுத்துறீங்களோ பயன்படுத்திக்கோங்க. இது அற்புதமான ஒரு சூட்சமம், தாந்திரீக சூட்சமம். இந்த தாந்திரீக சூட்சமத்தை அனைவரும் செய்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். ஒருவேளை உங்களால் பூஜை அறைக்கு போக முடியாத ஒரு சூழல் இருக்குன்னா பரவாயில்ல, ஜாதிக்காயை மட்டுமாவது எடுத்து பூஜை அறைக்கு போகாமல் மனசுக்குள்ளேயே பிரார்த்தனை பண்ணிட்டு கூட எடுத்து அந்த ஜாதிக்காயை அரிசி பாத்திரத்தில் போட்டு வைங்க. இந்த தாந்திரிகத்தை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு சொந்தங்களே, சத்தியநாராயணர் ஆகர்ஷ்ண மகா ஹோமம் பௌர்ணமி அன்னைக்கு நடைபெற உள்ளது. இந்த ஹோமத்தில் சங்கல்பம் செய்து கொள்ளும் அத்துணை பேரின் குடும்ப உறுப்பினருடைய பெயர், ராசி, நட்சத்திரம் எல்லாம் ஹோமத்தில் சமர்ப்பணம் பண்ணி உங்கள் குடும்பத்தோட பிரார்த்தனையும் ஹோமத்தில் சமர்ப்பணம் பண்ணி அந்த பிரார்த்தனை விரைவாக நிறைவேற காரிசித்தி எந்திர பிரசாதம் தரப்போகிறோம். பதிவு செய்ய மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.